சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது துடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் சிவனே வாழ்படும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலங்கேந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய. தசநாடி தசவாயு சத்த தாது சார்ந்தமர கப்பல் அது தத்தி விழுமே இசைவான கப்பலினை ஏக வெள்ளத்தில் என்னாலும் ஓட்டத் துணிந்து ஆடு பாம்பே. பாம்பாட்டி சித்தன். என்னங்கப்பா சேது, இந்த ஜபமாலையில 108 மணிகள் கோக்கப்பட்டிருக்கு. நான் சொன்ன மந்திரத்தை ஒரு தடவை ஜபிச்சதும் ஒரு மணியை உருட்டு. இப்படி 1008 முறை ஜபம் பண்ணு. சரிங்கப்பா. அப்பா முடிஞ்சிருச்சுப்பா. நல்லது. அப்பா, நீங்க சொல்லி கொடுத்த மந்திரத்தை எதுக்காகப்பா ஜெபிக்கணும்? சொல்றேன். முதல்ல தேகத்தை சுத்தப்படுத்தினோம், அடுத்து நாடியை சுத்தப்படுத்தினோம், அப்புறம் மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால தியான தன்மையும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இவனோட கர்மாப்படி இவன் கஷ்டப்படணும்னு விதி இருக்கு. இந்த நாமத்தை சொல்ல சொல்ல இவன் கஷ்டமெல்லாம் இவனை விட்டு விலகுதுன்னு அர்த்தம். சரி, கண்ணுக்கு மருந்து போடணும். அண்ணனை படுக்க வை. அண்ணே படுங்க அண்ணே. சேது, கண்ணை மூடி மூடி தர. கண்ணை இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பு. வள்ளி, அப்பா ஒரு கருப்பு துணி எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. மெதுவா கண்ணு மூடு.
இந்தாங்கப்பா. தலையை தூக்கி பிடிமா. ம். மெதுவா மெதுவா. ஆ. சேது, காலையில சூரியன் உதிக்கும் போது உன் கட்டை பிரிச்சதும் உனக்கு பார்வை திரும்பும். இப்ப நான் உன்னை தூக்கத்துல அழுத்த போறேன். சேது, சேது, தூங்கிட்டம்மா. இனிமே காலையில தான் எழுந்துப்பான். நடுவுல எழுப்பக்கூடாது. ம். அப்புறம் இந்த மூலிகை சக்கையெல்லாம் சாணத்துக்குள்ள வச்சு மூடி கூரை மேல வச்சிடு. சரிங்கப்பா. தெய்வாம்சமான மூலிகை இல்லையா, கால்ல மிதிப்படக்கூடாது. ம். சரிங்கப்பா. வள்ளி, ம். நீ சாப்பிட்டு படுத்துக்க. நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்கப்பா. அப்பா, என்னம்மா? ஏதோ இன்னைக்கு உங்களை பார்க்க ஒரு சித்தரை பார்க்குற மாதிரியே இருக்குப்பா. வள்ளி, அக்கா வாங்கக்கா. வள்ளி, ம். உங்க அப்பாவை எவ்வளவோ சமாதானம் பண்ணியும் உங்க அண்ணனுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டதாகவும் கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டதாகவும் கண்ணை வந்து சொன்னான். அதை கேட்டதும் எனக்கும் அம்மாவுக்கும் மனசுக்கு ரொம்ப வேதனையாயிடுச்சு. 40 நாழிகைக்கு மேல நீ கொண்டு வந்த மூலிகையை பயன்படுத்த முடியாதுன்னு வேற சொன்னான். உங்களுக்காக நானும் அம்மாவும் காக்கை சித்தர்கிட்ட வேண்டிக்கிட்டோம். இதுக்கு மேல என்னால எங்க வீட்டுல இருப்பே கொள்ளல. அதான் என்னாச்சுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன அண்ணன் இப்படி படுத்துட்டு இருக்காரு? அண்ணன் தூங்குதுக்கா. அப்பாவே வந்து அவருக்கு வைத்தியம் பார்த்துட்டாருக்கா. அப்படியா? ஆமாக்கா. என்ன சொல்ற வள்ளி? எங்களுக்காக நீங்க வேண்டிக்கிட்டதா சொன்னீங்கல்ல, அதே மாதிரிதான் நானும் வேண்டிக்கிட்டேன். அந்த சித்தரே அப்பாவோட மனசை மாத்தி அப்பாவே வந்து அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டு வைத்தியம் பார்த்து தூங்க வச்சு இப்போதான் கிளம்பி கோயிலுக்கு போயிருக்காரு. நீ சொல்றத கேட்க சந்தோஷமாவும் ஆச்சரியமாவும் இருக்கு வள்ளி. வைத்தியம் பார்த்தாச்சுன்னா பார்வை சீக்கிரமே திரும்பிடும் சொல்லு. சீக்கிரமே என்ன, காலையில கட்டு பிரிக்கும் போதே பார்வை வந்துருமா, அப்பா சொல்லிட்டு போயிருக்காங்க. வள்ளி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு போயிட்டு வந்ததுக்கு
பலன் இல்லாம போயிடுமோன்னு நாங்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தோம். எப்படியோ உன் வேண்டுதல் பலிக்க போகுது. சரி வள்ளி, இதை இப்பவே அம்மா கிட்டயும் தம்பி கிட்டயும் சொல்லிடுறேன். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அக்கா, என் அண்ணனுக்கு எப்படி பார்வை வரப்போதோ அதே மாதிரி உங்க அப்பாவும் சீக்கிரம் விடுதலை ஆயிடுவாங்க. ரஞ்சினி கொடுத்த பிரசாதத்தை அண்ணன் கொடுத்திருப்பாருல? கொடுத்தான். வனத்துல இருந்த சித்தர் சொன்னாருக்கா, அந்த பிரசாதம் இருக்கிற இடத்துல உங்க எதிரிய அடையாளம் காட்டி கொடுக்கும்னு. அந்த எதிரி யாருன்னு தெரிஞ்சிட்டா உங்க அப்பா விடுதலை ஆயிடுவாருன்னு தான் அர்த்தம் இல்லையாக்கா? உன்னோட இந்த ஆசையும் சீக்கிரம் நிறைவேறட்டும் வள்ளி. அப்பா விடுதலை ஆயிட்டா எங்களோட எல்லா கஷ்டமும் தீந்துரும். சரி வள்ளி, நான் கிளம்புறேன். நாளைக்கு வந்து பாக்குறேன். சரிக்கா. சரி, வரேன். ஏய் நில்லு. ஏய் நில்லு. நிக்க மாட்டியா? கூப்பிட்ட கூப்பிட்ட போயிட்டே இருக்க. ஐயோ காளி, நீதானா? நான் பயந்தே போயிட்டேன். நீ இன்னுமா இந்த ஊர்ல சுத்தி தெரியற? உன்னை அமர ஆளுங்க வந்து கூட்டிட்டு போல பாத்தியா? உன்னை அனுப்புனவனும் கண்டுக்கல, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவனும் கண்டுக்கல, ஊரை விட்டே போயிட்டான். நான் சொன்னப்பெல்லாம் கேட்டியா நீ? என்னையே கிண்டல் பண்ணியே. இப்போ உங்கது என்னாச்சுன்னு பாத்தியா? நான் வேணா காசு தரேன், ஏதாச்சும் வாங்கி திங்கிறியா? இரு, பர்ஸ் எங்க வச்ச? தரேன் இரு. ஐயோ ஐயோ, டேய் டேய் காளி, ப்ளீஸ் காளி, உன்னை கையெடுத்து கூப்பிட்டுக்கிறேன். ஐயோ, உன்னை நான் என்னடா பண்ண? காளி வேணாம் காளி, என்னோட விடாத. ஐயோ ஐயோ, ப்ளீஸ் காளி, ஐயோ வேண்டாம் காளி, தயவு செஞ்சு என்னை விட்டுடு. ஐயோ வேணாம் காளி, என்ன ஒண்ணு பண்ணிடாத. பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏய் போ, போன்னு சொல்றேன்ல. போ, போன்னு சொல்றேன்ல. போ போ போ. உங்களுக்கு தான் ஒன்றும் ஆகலைல்ல, அழாதீங்க.
என்ன பயந்துட்டீங்களா? உன்னை கொல்லணும்னு நான் பல தடவை முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீதான் வந்து என்ன காப்பாத்திருக்க. உன்னை கொல்லணும்னு நான் பல தடவை முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீதான் வந்து என்ன காப்பாத்திருக்க. அதான் ஒண்ணும் ஆகலையே, அழாதீங்க. இல்ல பிருந்தா, நான் வேற ஒண்ணு நினைச்சேன். அட, என் பேரை கூட சொல்றீங்க? நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இதுக்கு முன்னாடி ஊதுவத்தி, கற்பூரம், சோப்பு, சீப்பு வைக்கிறதுக்காக அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்ப அந்த வியாபாரம் சரியா நடக்காததால விக்ரமையா வீட்டுல தான் வேலை பாக்குறேன். ஓ, அது நீங்க தானா? உங்க பேர் ராணி தானே? அப்ப இந்த பைத்தியம் உங்க அண்ணன் தான்னு என் தம்பி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தான். இவர் எப்படி உங்களை போய்? பைத்தியத்துக்கு என்னங்க அண்ணன் தம்பி? அது சரி. ஆமா, இவரை இப்படியே விட்டுட்டீங்களே, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கலாம்ல? அதுக்கு நிறைய செலவாகுமே. வசதி இல்லாத குடும்பம். இவரை இப்படி ஆக்குன சித்தர்களே வந்து காப்பாத்துட்டோன்னு விட்டுட்டோம். கவலைப்படாதீங்க, உங்க அண்ணன் சீக்கிரம் சரியாயிடுவாரு. நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க. நான் போய்க்கிறேன் பிருந்தா, நீங்க போங்க. நீங்க பரவாயில்ல போங்க, நான் போய்க்கிறேன். நான் பண்ண பாவத்துக்கு இன்னைக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிருக்கணும். சித்தர்களுக்கு இன்னும் என் மேல கருணை இருக்கு போல இருக்கு. இனிமே யார் சொன்னாலும் சரி, என் உயிரை போனாலும் பரவாயில்ல, நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். அம்மா, 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 இந்த வரேம்மா. அம்மா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இந்த கத்து கத்துன? வள்ளி வீட்டுக்கு போனியா? வைத்தியர் வந்துட்டாரா? வந்து சேதுவுக்கு வைத்தியம் பார்த்து கண்ணுக்கு மருந்து போட்டு சேதுவை தூங்க வச்சுட்டு எங்கேயோ வெளியில போயிருக்காராம். ஈஸ்வரா, நான் போறப்ப சேது நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. வள்ளிக்கு இன்னொரு சந்தோஷம்ங்கறீங்க. மாட்டேன்னு சொல்லிட்டு போன அப்பாவே வந்து வள்ளியோட அண்ணனுக்கு வைத்தியம் பார்த்தாங்கன்னு அவளுக்கு சொல்லி சொல்லி மாளல. காலையில கட்டு பிரிச்சா சேதுவுக்கு பார்வை தெரிஞ்சிரும்னு வைத்தியர் சொன்னாராம். கண்ணா, என்னமோ சொன்னியே, காக்கை சித்தரா வந்து வைத்தியம் பாப்பாருன்னு. அவர் வந்து பாக்கலனாலும் வைத்தியரை தன் மகனுக்கு மருந்து கொடுக்க வச்சுட்டார்ல. இனிமேலாவது கடவுள சித்தரை நம்புற வழிய பாரு. நேத்திர மூலிகையை எப்படி மருந்தாக்குறதுங்கிறது எனக்கு அனுபவம் கிடையாது. வீட்டில் இருக்கிற ஏடு புத்தகங்களை புரட்டி பார்க்கலன்னா கூட எல்லாம் செல்லரிச்சு கிடக்கு. என்ன கண்ணா யோசிக்கிற? இல்லம்மா, நான் எவ்வளவு தடவை கேட்டும் எந்த பக்கத்துல மருந்து கொடுக்கணும்னு கேட்ட வைத்தியர் இப்ப மட்டும் எப்படிமா, அதுவும் மக மேல இருந்த கோவத்தை மறந்துட்டு? அதான்ப்பா சித்தர்களோட மகிமைங்கிறது. நம்மளால முடியாததை அவங்க சாதிச்சு காமிப்பாங்க. எப்படியோ வைத்தியர் வீட்டுக்கு வந்த கஷ்டம் நீங்க போகுது. அதே மாதிரி உங்க அப்பாவும் விடுதலையாகி நம்ம கஷ்டமும் சீக்கிரமும் விடுதலையாக போகுதுடா. அம்மா, வள்ளி வீட்டுக்கு போயிட்டு திரும்புற வழியில இன்னொரு சம்பவமும் நடந்தது. என்னம்மா? ராணிங்கிற ஒரு பொண்ணு விக்ரம் சார் வீட்டுல வேலை பாக்குது. அவங்க அண்ணன் தான் கோயிலுக்குள்ள போய் பைத்தியமாயிட்டான்னு சொன்னீங்கல்ல? ஆமா. தெருவுல வந்துட்டு இருந்த அந்த பொண்ண அவ அண்ணன், அதாம்மா அந்த பைத்தியம், கீழே புடிச்சு தள்ளி ஒரு கல்ல தூக்கி தலையில போட போச்சு. நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து நான் வந்தேனா, ஓடி போய் அந்த பொண்ணை காப்பாத்தி விட்டமா. ஏண்டி, உனக்கு இதெல்லாம் தேவையா? அந்த பொண்ணு நல்லது கிடையாது. முன்னெல்லாம் சோப்பு, ஊதுவத்தி, கற்பூரம் வாங்கிக்கன்னு ஏதாவது காரணம் காட்டி வாசல் நிப்பா. அவ வர்றது பிடிக்காம கண்ணனே ஒரு நாள் திட்டி விட்டுட்டான். நான் அவ இங்க வரக்கூடாதுன்னு விரட்டி விட்டுட்டேன். அவளை காப்பாத்த போயிருக்கே, அந்த பைத்தியம் உன்னை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா? ச்சே, இதுக்கு தாண்டி உன்னை எங்கேயும் வெளியில போக கூடாது சொல்றது.
அட நீங்க ஒண்ணுமா, நான் போய் காப்பாத்தலனா அந்த பொண்ணு தலையில கல்ல போட்டு கொன்னு இருக்கும் அந்த பைத்தியம். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஆபத்துனா நம்மளால வேடிக்கை பார்த்துட்டா இருக்க முடியும்? எனக்கெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா. பாத்தியாடா உங்க அக்காவை? இவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். இவ எவ்வளவு சர்வசார்வா சொல்லிட்டு போறா. அவனை யாரோ கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் அவன் எப்படி ஊருக்குள்ள வந்தான்? முடியாதுன்னு சொன்ன வைத்தியர் மறுபடியும் எப்படி வைத்தியம் பார்த்தாரு? இந்த ஊர்ல நடக்கிறது எல்லாமே ஒரு அதிசயம்தான். நம்மளாலதான் ஒன்றும் எதுவும் நம்பவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. வனத்துக்கு போயிட்டு வந்த அசதியில நல்லா தூங்கிட்டேன் போல இருக்கேன். ராத்திரி அப்பா எப்ப வந்தாருன்னு தெரியலையே. எங்க அப்பாவை காணோம்? அண்ணனுக்கு கட்டு வேற பிரிக்கணுமே.